புரியுதா? எனக்கு அந்த கொஞ்ச நாள் போதும் என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நான் நானா மாறிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீயே சொன்னா நான் தடுக்க தடுக்க முடியாது. புரியுதா? உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். நான் எடுக்கிற முடிவு தான் முடியும். புரிஞ்சுதா? சரிம்மா, சரி, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க இஷ்டம், உங்க இஷ்டம். நீங்க என்ன பண்ணாலும் நான் தடுக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆனா ப்ளீஸ் இந்த கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரி, இப்போதைக்கு யாரும் விளையாட மாடி. என்னால வர முடியாது. இல்ல சொல்லவா அட்டையை போட்டியா? இல்ல சொல்லவா அட்டையை போட்டோம்னாச்சே. என்ன என்ன உன் கதை? சொல்லுடா தம்பி, சொல்லு. டேய், அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காண்டா, நீ என்னடா பண்ற? உங்ககிட்டயும் நான் பேச தயாரா இல்ல, சொல்லிட்டேன். ஏய், நான் என்னடா பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே. எதுக்கு அவங்க கூட பேசணும்னு சொன்னதா என் கூட பேச மாட்டேன்? எனக்கு புரியல. அதுக்காக என் கூட பேச மாட்டேன் நீ? அப்படிலாம் இல்லைண்ணா, இதை நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லியிருப்பேன். இதான் உண்மை. உங்ககிட்ட என்னால பேச முடியாதுன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. அவ்வளவுதான், என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு. அப்படியே என்ன பார் பொண்டாட்டி, வந்த அன்னைக்கு நான் கோவப்படக்கூடாதுன்னு அமைதி கெஞ்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கும். அந்த அன்னைக்கு கோவத்தை காட்டக்கூடாதுன்னு நான் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் இருக்கு. நீ சொல்றதுக்கு எல்லாமே தலையாட்டிட்டு இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நேரம் வந்து எப்படி பேசு. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. நீ அமைதி ரொம்ப சோதிக்கிற பொண்டாட்டி, ரொம்ப சோதிக்கிற. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் பேசி ஆகணும் சொல்லிட்டு உன்கிட்ட பேசி எனக்கு கண்ட்ரோலா இருக்க முடியாது. எனக்கு இப்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். இங்க பாருமா, ஏமா இந்த வெறுப்பேத்துல சும்மா தலைவலிக்குதுன்னு சொல்லாதம்மா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னால எங்கேயும் வர முடியாது. உனக்கு ஏதாவது பேசணும், எங்கேயும் பேச நான் கேட்கிறேன். அவள்தான் சும்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. நீ படுறது தேவையில்லை, படுறது தேவையில்லை. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. வீட்டுக்கு என்ன பண்ணணும் பண்ணி கொடுக்க அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு தலை வலிச்சா என்ன வெடிச்சா உனக்கு என்ன கவலை? நான் எப்பவும் வெடிச்சிட்டு